வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்தில கட்டி இனாகரேஷன் செய்யப்பட்ட லால் ராம் டெம்பிள் பத்தின 10 இன்ட்ரஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். அதுல முதல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, அதோட ஆர்க்கிடெக்ட். இந்த கோவிலோட ஆர்க்கிடெக்ட் சந்திரகாந்த் பி சாம்பூரா. இவர் குஜராத்தை சேர்ந்தவர். இவங்க பரம்பரையை, அதாவது இந்த சாம்பூரா பரம்பரையை சேர்ந்தவங்க தான் 200 ஹிந்து கோவில்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. பர்ட்டிகுலரா இந்த கோவில் எந்த டிசைன் அடிப்படையா கொண்டு கட்டியிருக்காங்க அப்படின்னா, நாகரா அப்படின்ற ஒரு பர்ட்டிகுலர் டிசைனை பேஸ் பண்ணி தான் இந்த டெம்பிள் பில்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த கோயில் கட்டும் பொழுது இந்த கோயில் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு மேலே இந்த கோயில் நீடிச்சிருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால துருப்பிடிக்காத பொருட்களை மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கல், காப்பர், வுட், அப்புறம் ஒயிட் சிமெண்ட் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலில் முக்கியமாக துருப்பிடிக்கக்கூடிய அயன் மற்றும் ஸ்டீல் இந்த பொருட்களை பயன்படுத்தவே இல்லை. இந்த கோவிலோட ஃபவுண்டேஷன் மட்டும் கிட்டத்தட்ட 14 மீட்டர் திக்னஸ் கொண்டது. இந்த கோவிலோட பிளிந்த், அதாவது பீடம் கிரானைட் கல்லால் செஞ்சுருக்காங்க. இந்த கிரானைட்